சாந்தமும் சமாதானமும் கொண்ட வாழ்க்கையை ஒவ்வொருவரும் விரும்ப வேண்டும். இதற்கப்பால் ஒரு வாழ்க்கை இல்லை. இது மனிதர்களுக்காக இறைவன் விதித்துள்ள விதி. நமக்கு விதியாக்கப்பட்டதும் விதிக்கப்பட்டதும் இறைவனிடமிருந்துள்ள மாபெரும் கட்டளையாக நம்முடைய இறைவன் நமக்கு அறிவித்திருப்பது சாந்தத்தையும் சமாதானத்தையும் கொண்ட வாழ்க்கையை நீங்கள் விரும்ப வேண்டும். இதற்கப்பால் உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மனதில் சமாதானம் இல்லை என்றால் உங்களுடைய குடும்பங்களில் நீங்கள் வாழ முடியாது. மனதில் சாந்தம் இல்லை என்றால் உங்களை நீங்கள் மனிதர்கள் முன்பாக வெளிக்காட்ட முடியாது. உங்கள் முன்பாக நான் வர வேண்டும் என்றால் என்னுடைய சாந்தத்தை கொண்டு வர வேண்டும். உங்கள் மீது வெறுப்பையோ பகைமையையோ காழ்ப்புணர்ச்சியை கொண்டோ பெருமையை கொண்டோ பொறாமையை கொண்டோ நான் வருவது எனக்கு மறுக்கப்பட்டுள்ளது. விதியாக்காத ஒன்றை நான் உங்கள் முன்பாக கொண்டு வரும் பொழுது சாந்தமான முகம் எனக்கு எப்படி மாறுகிறது என்றால் வெறுப்புக்குரிய முகமாகவும் பொறாமை கொண்ட முகமாகவும் பண்புகள் அவ்வளவும் நீக்கப்பட்டதாகவும் உங்களுக்கு நன்மைகளை விரும்பாததாகவும் என்னுடைய முகம் மாறுகிறது. குணத்தின் அடிப்படையில் இருந்துதான் முகத்தினுடைய அடையாளம். குணங்கள் யாருக்கு செய்து கொள்கிறதோ அவர்களை பற்றி இறைவன் எச்சரிக்கை செய்கின்றான். நீங்கள் என்னோடு சமாதானம் அடையுங்கள். சாந்தத்தையும் சமாதானத்தையும் நான் உங்களுக்கு அளித்தால் தவிர உங்களுக்கு வாழ்க்கை நரகம். அதனை நீங்கள் நெருப்புக்குரிய வாழ்க்கையாக பார்க்க வேண்டும். சமாதானம் என்பது என்ன? என்னுடைய வாழ்க்கை முழுமையிலும் நான் என் இறைவன் போதுமானவன் என்ற அந்த சமாதானத்தை கொண்டிருக்க வேண்டும். எதற்கு என் இறைவன் போதுமானவன்? என்னுடைய அனைத்து தேவைகளுக்கும் உலகத்தில் நான் வாழும் காலமெல்லாம் நான் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இறைவனுக்கு நான் நன்றியோடு இருக்க வேண்டும். என்னை படைத்த இறைவன் முதல் முறையாக அவன் எனக்கு பாலூட்டினான். அதனை மறந்துவிட்டு என் தாய் எனக்கு பாலூட்டினாள் என்று சொல்வது நன்றி மறக்கக்கூடிய ஒரு குணம். அந்த தாய் நான் தான் உனக்கு பாலூட்டி வளர்த்தேன் என்று சொல்லும் பொழுது முதல் முறையாக அந்த பிஞ்சு மனதை கெடுக்கிறார். தன்னை இறைவனுக்கு பதிலாக முன்னிறுத்திக் கொண்டு நான் தான் உனக்கு எல்லாமே என்ற அடிப்படையில் தந்தையும் தாயும் அந்த குழந்தைகளுக்கு கற்பிக்கும் பொழுது அந்த குழந்தை வழி கெடுகிறது. தாங்களும் வழிகெட்டு தங்களுடைய குடும்பத்தினருக்கும் வழிகேட்டை ஏற்படுத்தி கொண்ட இந்த செயல் மிக பாதகமானது. அந்த குடும்பத்திற்கு யாராவது ஒருவர் அந்த குடும்பத்தில் அவ்விதமாக சொல்லக்கூடாது. இறைவனுடைய அருளை கொண்டு அந்த குழந்தை கருத்தரித்தது, அருளை கொண்டு அந்த குழந்தை உயிரோட்டம் உள்ளதாக வளர்ந்தது. பிறகு அது செவ்வையாக்கப்பட்ட குழந்தையாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இறைவன் அதற்கு பாலூட்டி வளர்த்து கொண்டிருக்கின்றான். நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுடைய பொறுமையை கொண்டும் அன்பை கொண்டும் பாசத்தை கொண்டும் இறைவனுக்கு நன்றியோடு அந்த குழந்தை வளருவதை பாருங்கள். நான் வளர்க்கின்றேன் என்று கூறாதீர்கள். இது இறைவனுடைய பாக்கியம் என்று நீங்கள் கருத வேண்டும். அந்த இறை பாக்கியத்தில் நான் வாழும் காலமெல்லாம் என் இறைவன் என்னுடைய நன்றியுணர்வை ஏற்றுக்கொள்கின்றான். நான் அவனுக்கு நன்றியோடு இருக்கின்றன என்பதை அவன் அறிகின்றான். அந்த ஒவ்வொரு செயலையும் சமாதானத்திற்குரிய ஒவ்வொரு பாதையையும் நீங்கள் சிந்தித்து உணர்ந்து மேற்கொள்ளும் பொழுது இறைவனுடைய அருள் நமக்கு அதிகமாகின்றது. அருளா பொருளா என்று நாம் கேட்கும் பொழுது எனக்கு அருள் வேண்டும் என்று என் மனம் கூறுகின்றது. ஆனால் என்னுடைய அறிவு கூறுகின்றது பொருள் வேண்டும். பொருள் இல்லாமல் எப்படி நான் சாப்பிட முடியும்?
இறைவன் கேட்கின்றான், பொருள் இருக்கிறது, உணவு இருக்கின்றது, நான் பசியை நீக்கிவிட்டேன், எப்படி சாப்பிடுவீர்கள்? நான் ருசியை நீக்கிவிட்டேன், எதை சாப்பிடுவீர்கள்? மனதையும் அந்த உணவிற்குரிய வாசனையையும் மனதையும் நீக்கிவிட்டேன், மனத்தையும் நீக்கிவிட்டேன், பிறகு எப்படி நீங்கள் சாப்பிடுவீர்கள்? மண்ணை சாப்பிடுவதற்கு ஒப்பானதாக இருக்கும் எந்த உணவை சாப்பிட்டாலும். எப்படி நீங்கள் உங்களுடைய இறை உணர்வை மறக்கின்றீர்கள், மறுக்கவும் செய்கின்றீர்கள்? பொருள், அந்த பொருளில் அருள் இருக்க வேண்டும். இறைவனுடைய பாக்கியத்தை கொண்டு அந்த பொருளில், உணவுப் பொருளில் தீமைகள் நீக்கப்பட்டு நன்மைகள் அதில் பெருக வேண்டும். ஒரு உணவு கவலம் சாப்பிடுகின்றோம், அந்த உணவில் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய மலஜலங்களாக நீக்கப்படுகின்றன. அவ்வளவும் அப்படியே நீக்கப்படுகிறது. அப்படி என்றால் உடலில் சேருவது என்ன? பிரித்தெடுக்கப்பட்ட ஜீரணத்திற்கு பிறகு அதனுடைய தன்மையை இறைவன் அதற்கு அறிவிக்கின்றான். தீமைகளை நீக்க வேண்டும், இரத்தத்தில் கலக்கக்கூடாது. இறைவனுடைய ஆணைப்படி அது நடந்து கொண்டிருக்கின்றது தன்னுடைய இயக்கத்தில், எந்த குறையும் இல்லாமல். அதற்கு முன்பாக ஜீரணம் ஒன்று உங்களுக்கு உறுதியாக நடைபெற்று அதில் உங்களுடைய உணவின் கேடுகள் நீக்கப்பட்டு, தீமைகள் நீக்கப்பட்டு, விஷத்தன்மைகள் நீக்கப்பட்டு, கேடுகள் எதுவும் நிகழக்கூடாது என்று நீங்கள் விரும்புகிறீர்களானால் மனதில் சமாதானத்தை மேற்கொள்ளுங்கள். கவலை இருக்கின்றது, என் இறைவனே எனக்கு சமாதானத்தை கொடு என்று கேளுங்கள். என்ன சமாதானம்? கவலைக்குரிய ஒரு சூழ்நிலை நடக்க வேண்டாம் என்று நான் உங்களுக்கு கூறுகின்றேன். கவலைக்குரிய சூழ்நிலை உண்டு என்று உங்களுடைய அறிவு கூறுகின்றது. உங்களுடைய அறிவு கெட்டதை உங்களுக்கு அறிவிக்கின்றது, என்னுடைய அறிவிப்பு நன்மையாக இருக்கின்றது. ஆரம்பம் முதலாக முடிவு வரையில் இறைவனிடமிருந்து ஒரே வார்த்தை, நீங்கள் சமாதானத்துடன் வாடுங்கள், சுகமாக வாடுங்கள், அமைதியை மேற்கொள்ளுங்கள், பணிவை மேற்கொள்ளுங்கள். என்னிடம் நான் உங்களுக்கு கூறுகின்றேன், ஒவ்வொருவரும் நீங்கள் தனித்தனியே படைக்கப்பட்டவர்கள், கூட்டாக படைக்கப்படவில்லை. ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் அவரவருக்குரிய தேவைகளை கொண்டு அமைத்திருக்கின்றேனே தவிர ஒரே தேவை எந்த இருதயத்திலும் கிடையாது. நீங்கள் ஒரு சமுதாயமாக இறைவனை மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அவனிடமிருந்து மட்டும் உங்களுக்கு வாழ்க்கை அமைகிறதை தவிர உங்களிடமிருந்து வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான வழியையும் இறைவன் அமைக்கவில்லை. மூடப்பட்ட அந்த வாழ்க்கையில் நீங்கள் வாடும் காலமெல்லாம் நீங்கள் உங்களை ஒரு சமுதாயமாக ஆக்கிக்கொண்டு ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள முடியும் என்ற அந்த அடிப்படையை கொண்டு வாழ்கின்றீர்கள். நான் இந்த மதத்தை சார்ந்தவன், நான் இந்த மதத்தை சார்ந்தவன், நான் வேறொரு மதத்தை சார்ந்தவன். இறைவன் கூறுகின்றான், நீங்கள் ஒரே இனம், மனித இனம், நான் படைக்கப்பட்ட அந்த இனம். மாபெரும் படைப்புகள் வானங்கள் முதலாக பூமி வரையிலும் இருக்கின்றன. அதில் உங்களை முதன்மையான மேன்மையான மனிதனாக நான் படைத்திருக்கின்றேன். அந்த மனிதன் என்ற உயர்வு வானங்களுக்கும் பூமிக்கும் அதிபதியாக இறைவனிடமிருந்து உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. படைப்பினங்களில் நீங்கள் மிக மிக சிறந்த படைப்பினங்கள். உங்களை நான் தனியாக படைத்தேன், உங்களுடைய இருதயங்களை நான் தனித்தனியாக அமைத்தேன், தேவைகளை அதில் அமைத்தேன். அந்த தேவைகளுக்கு எனக்கு மட்டும்தான் அந்த தேவையினுடைய உயர்வு என்ன, அந்த தேவையினுடைய அளவீடு என்ன, அந்த தேவை வாழ்க்கை முழுமைக்குமாக அமையக்கூடிய அந்த பக்குவத்தை எப்படி அமைக்க முடியும், உயிரோட்டத்தை எப்படி காக்க முடியும் என்பது எனக்கு தெரியுமே தவிர உங்களுக்கு தெரியாது. உதாரணமாக பசி உங்களுக்கு இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ருசி, ஒரே ருசி கிடையாது. அந்த உப்பு அளவுலையும் காரம் அளவுலையும் உங்களுடைய ருசிகளாக நீங்கள் செய்யக்கூடிய அவ்வளோ மசாலாக்களிலும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான அளவீடு உண்டு. ஒரே மாதிரியாக அனைவரும் சாப்பிடுவதில்லை. உங்களுடைய உணவை எடுக்கும் பொழுதும் ஒருவர் இப்படி இருப்பார், ஒருவர் இப்படி எழுதுவார். ஒவ்வொருவருக்கும் வாயில் சுவைக்கும் பொழுதும் போட்டதும் முழுங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் கொஞ்சம் சுவைத்து உண்ணக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். நடுநடுவே தண்ணியை குடித்து கொண்டும் இருப்பார்கள், பலவிதமான ருசிகளை சேர்த்து உணவு உட்கொள்ளும் இருக்கின்றார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே தனித்தன்மையோடு வாழக்கூடிய மனிதர்கள் என்பதற்கு உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையுடைய ஒவ்வொரு அம்சத்திலும் அடையாளம் இருக்கின்றது. இயற்கையான தேவைகளில் அந்த தேவைகளை பூர்த்தியாக்குபவனும், உங்களுக்காக உணவை கொண்டு வருபவனும், உங்களுக்காக ருசியை அமைத்தவனும், உங்களுக்காக அந்த உணவிற்குரிய மனத்தை அமைத்தவனும், உங்களுக்கு ஜீரணத்தை அமைப்பவனும், அதற்கும் மேலாக நீங்கள் இதற்காக நன்றி செலுத்துபவர்களாக எனக்கு சமாதானத்துடன் இருப்பீர்களா? நன்றியோடு இருப்பீங்களான்னு கேட்கும்பொழுது அதற்கு யோசித்து பதில் சொல்ல வேண்டியதில்லை. நிச்சயமாக நன்மைக்கு நான் நன்றியோடு இருக்க வேண்டும். பிரதி உபகாரம் தேடாத அந்த மாபெரும் இறைவன் எனக்கு
நன்மைகளை அளித்து என்னுடன் சமாதானமாக இருங்கள். நான் உங்களை படைத்தேன், உங்களை வாழ்விக்கும் பொறுப்பு என்னுடையது, உங்களுடையது அல்ல. ஏற்றுக்கொள்வோர் யார்? மனிதனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இறைவன் யார் என்று கேட்டால் நமக்கு உள்ள பதில் நமக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல். அந்த மாபெரும் சக்தி படைத்தவனோடு நீங்கள் இணைந்து வாழ விரும்புகின்றீர்களா? நான் உங்களோடு இருக்கின்றேன், நீங்கள் என்னோடு இருக்க முடியுமா? இருப்பேன். அப்படி என்றால் உங்களுடைய இருதயத்தை கவனியுங்கள். அந்த இருதயத்தில் என்னுடைய விருப்பங்கள் உங்களுடைய அழகான தேவைகளாக நீங்கள் எந்த அளவுக்கு அந்த தேவை விரும்புகிறீர்கள் என்றால் மிக பெரும் ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தேவைகளை நீங்கள் விரும்புவீர்கள். அது என்ன தேவை? வாழ்க்கை முழுமையிலும் உங்களுக்கும் நீங்கள் விருப்பத்துடன் வசிக்கும் உங்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் எந்தவித தீமையும் ஏற்படாமல், எந்தவித குறைபாடும் இல்லாமல் நான் அவர்களை பாதுகாக்க போதுமானவன். நீங்கள் அவர்களை பாதுகாப்பவர்கள் இல்லை. அந்த பாதுகாப்புக்குரிய எந்த ஒரு ஞானமும் உங்களிடம் இல்லை. என் அறிவிப்பு அந்த ஞானமாக வந்தால் தவிர உங்களுடைய காலை கடன்களை கடக்கக்கூடிய உபாதைகளை கொண்டு வருவனும் நான் தான். அந்த உபாதைகள் காலை கடன்கள் கடித்து நீக்கப்பட்டுவிட்டால் மட்டும்தான் அந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். காலை கடன்களை அவன் உங்களுக்கு கொண்டு வராவிட்டால், நீங்கள் அந்த உபாதைகளை நீக்கொள்ளாவிட்டால் அந்த நாள் கஷ்டமான நாள். பிறகு உங்களுக்கு உணவை அளிப்பவனும் உங்களுடைய உள் உறுப்புகளை இயக்குபவனும் அவன்தான், நீங்கள் அல்ல. உங்களுடைய மனம் சமாதானமாக இருக்கும் காலமெல்லாம் அந்த உள்ளுறுப்புகள் சீராக இயங்கிக் கொண்டிருக்கும். என்னுடைய உள்ளுறுப்புகள் சீராக இயங்குவதில்லை, அங்கு ஒரு நோய் உருவாகிறது என்பதை எப்படி நீங்கள் அறிவீர்கள்? உங்களுடைய ஸ்கேன்களை கொண்டும் டாக்டருடைய உதவியை கொண்டும் அறிவீர்களா? அல்லது அவன் ஒருவன்தான் உங்களுக்கு அறிவிப்பான் என்ற அந்த எண்ணத்தை கொண்டிருக்கும் போது நீங்கள் உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய அந்த அடையாளங்களை கொண்டு எவ்விதம் எனக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது உடல் உள்ளுறுப்புகளில், அந்த உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வெளியுறுப்புகளிலும் அதனுடைய பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். நோய்களுக்கு காரணம் உள் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அந்த உள்ளுறுப்புகளில் ஏன் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன என்பதை இதற்கு அடுத்து பார்க்க இருக்கின்றோம். நமக்கு இப்பொழுது இருதயம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அது இருதயம் இயங்கவில்லை என்றால் நாம் இறந்து விடுவோம். இதனை நான் அறிகின்றேன். நிச்சயமாக நான் வாழ்ந்து கொண்டிருப்பது கைகால்கள் நடுக்கமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இருதயம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த இருதயத்தில் ஒரு படபடப்பு ஏற்பட்டுவிட்டால் கைகால் நடுங்க ஆரம்பிக்கும், நாக்கு உடற ஆரம்பிக்கும், நிற்கக்கூட முடியாது, உட்கார்ந்துட வேண்டும். எப்பொழுது நெஞ்சு படபடக்கிறது, எப்பொழுது உள் உறுப்புகளின் இயக்கம் நமக்கு உணர்கின்றோமோ அப்பொழுது அந்த உள்ளுறுப்புகளில் ஒரு கேடு ஆரம்பமாகின்றது. வெகு சீக்கிரம் வெளியுறுப்புகளிலும் அது பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். கை கால்கள் வலிக்கிறதுன்னு சொன்னால் பெரிய மூட்டுக்கள் இருக்குது இல்லையா, எலும்பு, தோள்பட்டை, இடுப்பு எலும்பு, முழங்கால் எலும்பு, இவையெல்லாம் வலிக்க ஆரம்பித்தால் உங்களுடைய கிட்னி, சிறுநீரகங்கள் இயக்கக்குறைவில் ஆகிக் கொண்டிருக்கின்றன, பலகீனம் அடைந்து கொண்டிருக்கின்றன என்பது பொருள். உங்களுடைய தசைகள் எல்லாம் வலிக்கிறது என்றால், மூட்டுக்களில் இல்லை, தசைகள் அவ்வளவு வலிக்கிறது என்றால் உங்களுடைய கல்லீரல் வலிவிழந்து கொண்டிருக்கிறது என்பது பொருள். தலையை வலிக்கிறது, தலை தசைகளெல்லாம் வலிக்கிறது, மைக்ரைன், உங்களுடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டு விட்டது. எந்த ஒரு வெளியுறுப்பின் பாதிப்பும் உள் உறுப்புகளினுடைய அதிர்வலைகளை கொண்டு அது அதிர்ச்சிக்குள்ளாக்கப்பட்டு அதனுடைய இயக்க குறைபாடுகள் ஏற்படும் பொழுது இவையெல்லாம் நிகழ்கின்றன. அறிய வேண்டும், உணர்வு மூலமாக அறிய வேண்டும். என் உடல் உள்ளுறுப்பில் ஏதேனும் ஒரு உறுப்பு அது இயங்குவதை நான் உணரும் பொழுது அந்த உறுப்பானது பாதிக்கப்பட்டு விட்டது. உள்ளுறுப்புகள் இயங்குவதை நான் உணரவே கூடாது. அவ்வளவு சுகமாக, அவ்வளவு அழகாக அது இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுது நான் உணர்கின்றேனோ நோய்கள் ஆரம்பமாகின்றன. இதற்கெல்லாம் பிரதானமாக இருப்பது இருதயம், உங்களுடைய சுவாசம்.
இந்த இரண்டும் தான் நீங்கள் உயிரோடு வாழ்கின்றீர்களா இல்லையா என்பதற்கு வெளிப்படையான அடையாளம். உயிர் போச்சா இல்லையான்னு முதல்ல பார்க்குறதுக்கு இங்கே தான் பார்ப்பாங்க. சாதாரணமாக யாருமே மூச்சு வருதான்னு சொல்லிட்டு, அதன் பிறகு கொஞ்சம் அறிவு இருக்குன்னு தெரிஞ்சால் இங்கே பங்கே பார்ப்பாங்க, இருதயம் துடிக்காமல் பார்ப்பாங்க, நாடி பரிசோதனை பார்க்கலன்னு சொல்லிட்டு. இந்த 2 இல்லைன்னு சொன்னால் இறந்து போயிட்டேன்னு சொல்லுவாங்க. இதுக்கு டாக்டர் தேவையில்லை. அப்படியானால் அந்த 2 உறுப்புகளும் இயங்குவதை நான் எப்பொழுதும் கவனிக்க வேண்டும். அது சமாதானமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றதா என்பதை நான் பார்க்க வேண்டும். படபடப்பு இருக்கும் பொழுது அந்த சுவாசம் சேர்ந்து அது உறுதியிழக்க ஆரம்பிக்கும். மெதுவாக நான் மூச்சு இறைப்பேன். இதுவரையில் சமாதானமாக மூச்சு வாங்கி கொண்டிருந்தேன். சுவாசம் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது மூச்சு இறைக்கிறது. உள்ளுறுப்பில் என்னுடைய நுரையீரல் சுவாசப்பையில் நோய்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன என்பதை நான் அறிய வேண்டும். ரொம்ப லேசாக அறியக்கூடியது. எந்த காரணத்தை கொண்டும் சுவாசங்கள் இறைக்கக்கூடாது. சுவாசம் முறையாக அது சீராக நடந்து கொண்டிருக்க வேண்டும். அது சுவாசத்தை பற்றி ஒரு கஷ்டத்தை நான் உணரக்கூடாது. அந்த உறுப்புகளை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய மனம், இருதயமும் இப்பொழுது நாம் பிறகு பார்க்க இருக்கின்றோம். அது மனதில் இருக்கக்கூடிய ஒரு குறைபாட்டின் காரணமாக அந்த நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய 2 உறுப்புகளும் இருதயமும் சுவாசப்பைகளும் தங்களுடைய இயக்கத்தில் சீர்குலைய ஆரம்பிக்கின்றன. உங்களுடைய எண்ணத்தின் மீது நீங்கள் இப்பொழுது உங்களுடைய கவனத்தை மேற்கொள்ள வேண்டும். அந்த எண்ணம் சீராக இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் மறைவான ஒரு விஷயத்திற்கு வருகின்றோம். இதுவரையில் வெளிப்படையான விஷயத்தை பார்த்தோம். உங்களுடைய வெளியுறுப்புகள், உங்களுடைய உள்ளுறுப்புகள், பார்க்கக்கூடிய உறுப்புகளை நாம் பார்த்தோம். இந்த உறுப்புகளை இயக்கக்கூடியது மனம். மனதில் ஒரு பதட்டம் ஏற்பட்டுவிட்டால் அது முதலில் உங்களுடைய நெஞ்சத்தை பாதிக்கின்றது. அதில் இருக்கக்கூடிய 2 உறுப்புகள் இருதயமும் நுரையீரல்களும் சுவாசப்பைகளும் பாதிக்கப்படுகின்றன. நோய்கள் இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது, உங்களுடைய நெஞ்சத்தில் இருக்கின்றது. உங்களுடைய நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய 2 உறுப்புகளில் இல்லை. ஒருவர் வாழ்கின்றாரா இறக்கின்றாரா என்பதை பார்ப்பதற்கு மூச்சை, சுவாசத்தை பார்க்கின்றோம், நாடியை பார்க்கின்றோம், இறந்து விட்டார் என்று கூறுகின்றோம். உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் உங்களுடைய நெஞ்சத்தில் அமைந்திருக்கின்றது. மற்ற உறுப்புகள் அதற்கு கீழ்ப்படிந்தவை. உங்களுடைய ஜீரணம், அவை எல்லாமே உங்களுடைய சிறுநீரகங்கள், உங்களுடைய கல்லீரல், உங்களுடைய கணையம், டயபெட்டிஸ் என்று கூறுகின்றீர்களே அந்த கணையம், இவை யாவும் நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 உறுப்புகளும் ஒழுங்காக இயங்காமல் சீர்குலையும் பொழுது இவற்றுக்கு கேடு வந்தது. இந்த உறுப்புகள் வெளியுறுப்புகளை பாதிக்கின்றது. கை கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு எலும்பு டாக்டரை பார்க்க போவீங்க. அதற்கு காரணம் உள்ளுறுப்புகளில் உள்ள கேடுகள் என்பது எலும்பு டாக்டருக்கு தெரியாது. உள்ளுறுப்புகளில் எனக்கு சில பாதிப்புகள் இருக்கின்றன. கர்ப்பப்பையில் பாதிப்பு இருக்கின்றது, என்னுடைய கல்லீரல் பாதிப்பு இருக்கின்றது, என்னுடைய கணையம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, என்னுடைய சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றை பார்ப்பவர்களுக்கு தெரியாது நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய எந்த 2 உறுப்புகளும் பாதிக்கப்பட்டால் தவிர இதற்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள் பாதிப்பு அடைய எந்த வழியும் இல்லை. அப்படி என்றால் நெஞ்சம் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த நெஞ்சம் என்பது 2 உறுப்புகளை கொண்டிருப்பது. சுவாசப்பைகள், இருதயம், அந்த 2ஐயும் இயக்குவது, சீராக இயக்குவதும், அதனை படபடப்புக்குள்ளாக்குவதும், அதனை தளர்ச்சிக்குள்ளாக்குவதும் உங்களுடைய மனம். அந்த மனதில் இருக்கக்கூடிய சமாதானம். நான் எந்த அளவுக்கு சமாதானமாக இருக்கின்றேனோ அந்த அளவுக்கு உங்களுடைய உடல் ஒட்டுமொத்தமும் பாதுகாக்கப்படும். இங்கு முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள் என்று அனைவரும் இருக்கின்றனர். எல்லோருக்கும் ஒரே மாதிரி புரிகிறதா, வித்தியாசமாக புரிகிறதா? இந்துவுக்கு ஒரு மாதிரி, முஸ்லீமுக்கு ஒரு மாதிரி, கிறிஸ்தவருக்கு ஒரு மாதிரி என்று தனித்தனியாக புரிகின்றதா? சத்தியம் என்பது ஒன்றுதான் என்று விளங்குகிறதா? மனிதர்களுடைய அறிவுக்கு மேலான ஒரு ஞானம் இது. நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை, உள்ளுறுப்புகளில் இருந்து வெளியுறுப்புகளுக்கு பரவக்கூடிய அந்த நோய்கள் என்பதை தெரிந்த பிறகு, வெளியுறுப்புகளுக்கு நோய்களே இல்லாமல் நான் தடுக்க வேண்டும் என்றால் உள்ளுறுப்புகளை கவனிக்க வேண்டும். உள்ளுறுப்புகளில் பிரதானமானது நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய 2 உறுப்புகள், இருதயமும் நுரையீரல்களும். அந்த 2ஐயும் நான் பாதுகாத்து கொண்டால் போதுமானது. எப்படி அந்த உறுப்புகள் சுகவீனம் அடைகின்றன என்பதை, அது இயங்குவதை நான் உணரும் பொழுது சுகவீனம்,
படபடப்பு இருக்கும்பொழுது சுக வேண்டும். படபடப்பு நீங்கி அமைதியாக இருக்கிறது, அது இயங்குவதை தெரியவில்லை, சுகமாக இருக்கின்றேன். மூச்சு இறைக்கின்றது, நுரையீரல்களில் நிச்சயமாக எனக்கு கேடுகள் வர ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த மூச்சிறைப்பு கூட அது சுகமான சுவாசமாக அமைய வேண்டும். இதனையும் இறைவன் அறிவிக்கின்றான். மறைவான செய்திகள். இந்த 2 உறுப்புகளுக்கும் அப்பால் உங்களுடைய உடல், குடல், உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய அந்த நோய்கள், இந்த 2ஐயும் நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 உறுப்புகளையும் பாதுகாக்கப்படாமல் அங்கு நிச்சயமாக மற்ற உறுப்புகளை குணமாக்க முடியாது. அந்த நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய 2 உறுப்புகளையும் பாதுகாப்பது உங்களுடைய மனம். மறைவான விஷயங்களுக்கு வருகின்றோம். அந்த மனதில் இறைவனுடைய வாக்கு இருக்கின்றது. வாக்கு உறுதி, உண்மையாளன், சத்தியமானவன். அவனைத் தவிர சத்தியத்தை பேசுவான் இல்லை. அவனைத் தவிர இல்லை என்பதனுடைய ஒட்டுமொத்தமான ஒரு பொருள் அல்லாஹ் என்பது. அல்லாஹ் என்பதனுடைய பொருள் அவனைத் தவிர இல்லை, அவனே கதி. கும்பிடுவீர்களே, உன்னைத் தவிர கதி இல்லை, உன்னையே கும்பிடுகிறேன் என்று கும்பிடுதற்குரிய ஒரு பொருள் அல்லாஹ் என்பதாகும். அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை, அவனைத் தவிர இல்லை. அவன் யார் தெரியாது. தெரியாத விஷயத்தை எப்படி பேசுகின்றீர்கள்? உள்ளத்தில் பேசப்படுகின்றது சத்தியம். நான் அறிவது ஒவ்வொன்றுமே. உணவு வேண்டும் என்று யாரும் கூறவில்லை, உள்ளத்தில் கூறுகின்றது உணவு வேண்டும் என்று. பசி என்று யாரோ கூறுகின்றார்கள், இல்லை, உள்ளத்தில் பசி உணர்வு ஏற்படுகின்றது. இதற்கு உணவுதான் முக்கியம் என்பதை எவரும் அறிவிக்க முடியாது. பசியும் உணர்வு, ருசியும் உணர்வு, அதனுடைய வாசனையும் உணர்வு, இவை எனக்கு வேண்டும் என்று அறிவிப்பது உங்களுடைய உள் உணர்வு. இது சுகமான அனுபவமாக இருக்க வேண்டும். அருவமான மாபெரும் சக்தி இங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு உணவு வேண்டும் என்று அறிவிக்கின்றது, பசி இருக்கிறது என்று அறிவிக்கின்றது. இந்த விதமான உணவு எனக்கு வேண்டும், இந்த ருசி எனக்கு வேண்டும் என்று அறிவிக்கின்றது. அதை சாப்பிட்டால்தான் என் மனம் ஆறுதல் அடையும், என்று பசி அடங்கும். இவற்றையெல்லாம் அறிவித்துக் கொண்டிருப்பது யார்? இது மாயை இல்லை, உண்மை. இதற்கப்பால் எனக்கு வாழ்க்கை கிடையாது. அந்த உணர்வின் அடிப்படையில் நான் திரும்புகின்றேன். இறைவன் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு மூச்சிலும் அவனுடைய அருளாக இருக்கின்றது. உங்களை வாழ வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவனுடைய அருளாக இருக்கின்றது. உங்களுடைய தூக்கம், உங்களுடைய உணவு, உங்களுடைய பசி, உங்களுடைய களைப்பு, அதன் காரணமாக நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்ற அந்த கட்டளை, உங்களுடைய பதட்டம், அமைதியடைய வேண்டும் என்ற கட்டளை, இந்த அமைதி, இதற்கெல்லாம் உங்களுடைய டிக்ஷனரியில் உங்களுடைய அறிவுக்கு நிச்சயமாக பொருத்தமான ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய உங்களுடைய மொழிகள் கிடையாது. ஏனென்றால் மறைவானவை. உங்களுடைய மொழிகள் அவ்வளவுமே பார்க்கக்கூடிய பொருள்களிலிருந்து இந்த வகையை சார்ந்தது, இது இதுக்கான பொருள், இது இதுக்கான பொருள் என்று பொருளை கொடுக்கக்கூடிய வகையில் தான் உங்களுடைய பேச்சுக்கள் அமைந்திருக்குமே தவிர அருள் என்ன என்பதை உங்களுடைய டிக்ஷனரியில் பார்க்க முடியாது. அதை இறைவன் அறிவித்தால் தவிர அந்த அருள் இல்லை. அந்த அருள் சாதாரணமாக அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பசியை ஏற்படுத்துவது ஒரு அருள், ஜீரணத்தை கொண்டிருப்பது ஒரு அருள், ருசியை கொடுத்து கொண்டிருப்பது ஒரு அருள். நீங்கள் உணவு உட்கொள்ள வேண்டும், வயிறு நிரம்பிவிட்டது, இதற்கு மேல் சாப்பிட்டால் உங்களுக்கு ஆகாது என்று அறிவிப்பது அருள். ஒவ்வொருவருக்கும் அளவீடும் நிலுவையும் இருக்கின்றன. இந்த அளவு எடையை நீங்கள் மீறக்கூடாது. இறைவனுடைய வாக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கின்றது. அந்த அளவின்படியே உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய உடல் உறுப்புகளும் அளவின்படியே உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய நல்லறிவை கொண்டு நீங்கள் எந்த அளவுக்கு உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை. இந்த உணவை படைப்பவர்கள் நீங்கள் இல்லை, அதில் ருசியை அமைப்பவர்களும் நீங்கள் இல்லை, அதில் வாசனையை கொண்டுவர்களும் நீங்கள் இல்லை, அதனுடைய தீமைகளை நீக்குபவர்கள் நீங்கள் இல்லை. உங்களுக்கு ஊட்டச்சத்தையும் உணவையும் கொடுப்பது அவன்தான். அந்த உணவில் மிக வகையான உணவு, விதவிதமான உணவு. இவற்றில் எதனை நீங்கள் உங்களை கொண்டு பெருமைப்படுத்திக் கொள்வதற்கு என்ன இருக்கின்றது கூறுங்கள். இந்த இவ்வளவு அழகான ஒரு பாதையை நான் உங்களுக்கு அமைத்து, அழகான வழியை உங்களுக்கு அமைத்து, அதிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள், பிறருக்கு முன்ன கொடுங்கள் என்று கூறினால், அந்த உணவை பதுக்கி வைத்துக்கொண்டு பணம் நோட்டு அச்சடித்து இந்த பணத்தை கொடுத்தால் தான் தருவேன் என்று சொல்லக்கூடிய மனிதர்களுடைய சூழ்ச்சிகளில் நீங்கள் சிக்கிக் கொண்டீர்கள். உங்களுக்கு உணவை தடுத்துவிட்டால் நீங்கள் அவர்களுக்கு அடிமையாகிவிடுவீர்கள். இவர்கள் ஷைத்தான்களை பின்பற்றுகின்றார்கள். படைக்கப்பட்ட நாளில் முதல் மனிதனுக்கு இறைவன் அறிவித்தது, நீங்கள் மரத்தை தொட வேண்டாம், மரத்தை நீங்கள் அபகரிக்க வேண்டாம், இறைவனுடைய விளைச்சல்களை நீங்கள் அபகரிக்காதீர்கள். உணவுக்காக
படைக்கப்பட்ட எந்த ஒன்றையும் நீங்கள் தொடக்கூடாது, மரம், விளைச்சல்கள் என்ற அந்த அடிப்படையை கொண்டது. உங்களுடைய உணவுக்காக இறைவனுடைய மாபெரும் பாக்கியம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய மனம் பதற்றம் அடையக்கூடாது, கவலை கொள்ளக்கூடாது என்பது இறைவனுடைய வாக்கு நிறைவேற வேண்டுமென்றால் முதலையாக உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இறை உணர்வு, மரத்தை நெருங்காதீர்கள் என்று சொன்ன அந்த இறை உணர்வு, உணவுப் பொருள்களை நீங்கள் கையகப்படுத்தாதீர்கள், அநியாயமாகவும் அக்கிரமமாகவும் அவர்களுக்கு மனிதர்களுக்கு என்று ஏற்படுத்தப்பட்டதை தடுத்து கொண்டு எனக்கு அடிமையானால் மட்டும்தான் நான் உணவு அளிப்பேன் என்ற அடிப்படையில் பணம் என்ற ஒன்றை கொண்டு வந்தார்கள். அங்கு ஆரம்பமாகியது உங்களுடைய கேடுகள். இப்பொழுது என்ன செய்வது தெரியவில்லை. நான் உண்ணுகின்றேன், இந்த உணவை நான் கையகப்படுத்தப்பட்ட மனிதர்களால் உங்களுக்கு உணவு தர முடியாது என்ற ஒரு அரசாங்கம், பணம் கொடுத்தால்தான் உணவு என்று அவர்கள் கொண்டு வந்த அந்த கொள்கை, பொருள் ஆதாரம் இதுதான் முக்கியம் என்று நீங்களும் ஏற்றுக்கொண்டது. அருள் ஆதாரம் என்னிடம் இருக்கிறது, நான் அதனை அதிகப்படுத்துகின்றேன், பணம் என்ற ஒன்றுக்கு தேவையில்லாமலாகும். இன்னும் நான் விளைச்சல்களுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டேன், உங்களை வாழ்விக்கும் பொறுப்பேற்றுக் கொண்டேன். பணம் என்ற ஒன்று தேவையே இல்லாத அளவுக்கு நான் விளைச்சல்களை அதிகமாக்க முடியும். நம்பிக்கை கொள்கின்றீர்களா? யாரெல்லாம் தோட்டங்களையும் மரங்களையும் பழங்களையும் தங்களுக்குரியவை என்று இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தனக்குரியது என்று ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு நான் நிச்சயமாக எதிரியாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி என்று கேட்கின்றனர். வானங்களும் பூமியும் யாருக்கு சொந்தம் என்று உங்களுடைய மனதில் கொஞ்சம் சிந்தனையை கொள்ளுங்கள். நிச்சயமாக என்னுடையது இல்லை, நான் படைக்கவில்லை, என்னுடையது இல்லை. பிறகு யார் படைத்தாலும் அவனுக்குரியது. அப்படியானால் இந்த பூமியில் ஒரு பகுதி உங்களுக்கு சொந்தம் என்று நீங்கள் பாராட்டிக் கொண்டிருக்கின்றீர்களே, அது தவறுதானே. இது என்னுடைய பூமி, என்னுடைய காடு, என்னுடைய தோட்டம் என்று. ஆம், இப்பொழுது உங்களுடைய பாவத்திற்கு, முதல் பாவத்திற்கு மன்னிப்பு தேடுங்கள். இது என்னுடையது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வகைகளில் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றி இறைவனிடம் நீங்கள் சொல்லுங்கள். நான் மன்னிப்பு தேடுகின்றேன். வானங்களும் பூமியும் உன்னுடையது என்று இருக்கிறது, என்னுடைய வீடு என்று நான் கூற வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றேன், என்னை மன்னிப்பாயாக. நீங்கள் மிதித்திராத நிலப்பரப்புகளுக்கு உங்களை அதிபதியாக்குவான். இது இறைவனுடைய வாக்கு. அவனிடமிருந்துள்ள நல் அருள், நலனை கொடுக்கக்கூடிய அருள். பொருள்களை பார்க்காதீர்கள், பொருள்கள் விளையக்கூடியது அவனுடைய அனுமதியை கொண்டு, பொருள்களை அடங்கக்கூடியது அவனுடைய அனுமதியை கொண்டு, பொருள்களை அடியக்கூடியது அவனுடைய அனுமதியை கொண்டு. மீண்டும் படைப்பவன் இறைவன், அவன் ஒருவனை தவிர இல்லை என்பது அல்லாஹ் என்பதனுடைய பொருள். அவனை தவிர கதி இல்லை என்ற அந்த அடிப்படையை கொண்டது அல்லாஹ் என்ற வார்த்தை. அவனை தவிர மறைவான அந்த மாபெரும் ஆற்றல் மிக்கவன் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான், எனக்கு அறிவும் புகட்டிக் கொண்டிருக்கின்றான், நல்லறிவையும் போதித்துக் கொண்டிருக்கின்றான். அவனை தவிர இந்த உலகத்திற்கு வாழ்வதற்கு வேறு எந்த கதியும் கிடையாது. நான் படித்தவன் என்றும் கூறிக்கொண்டிருக்கின்றோம். நீங்கள் படித்தவர்கள் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். அந்த படிப்பு உங்களுக்கு உதவாது என்பது உங்களுக்கு தெரியும். இன்றளவும் சரி, அந்த படிப்பு பணம் சம்பாதிப்பதற்கு உதவும். எது இறைவன் கூடாது, அருளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், உணவை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு அறிவித்தானோ அந்த உணவை தடுத்தார்களோ, தடுத்துவிட்டு பணம் என்ற ஒன்றை அவர்கள் கொண்டு வந்தார்களோ உங்களை அடிமையாக்குவதற்காக. உணவை தடுத்துவிட்டால் நீங்கள் அடிமை. இறைவனுக்கு மட்டுமே அடிமைப்பட வேண்டும் என்று இருக்கும் பொழுது நீங்கள் மனிதர்களுக்கு அடிமைப்பட்டீர்கள். அவர்கள் உங்களை துச்சமாக மதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். யார் பொருள் ஆதாரம் என்ற ஒன்றை கொண்டு வந்தார்களோ உலகம் அவ்வளவும் பொருள் யாருக்கு இல்லையோ அவர்கள் துச்சமாக மதிக்கின்றார்கள். அவர்களை பட்டினி போடுவேன், இன்னும் அவர்களுக்கு மரணம் நிகழ்ந்தாலும் சரி அது அவர்களுடைய துன்பம் என்று விட்டுவிடுவேன். ஆனால் நீங்கள் சம்பாதித்து அவர்களுக்கு பணம் கொடுப்பீர்கள். அவர்களோ இயற்கை விளையக்கூடிய அவ்வளவையும் மிருகங்களுக்கு கொடுப்பார்கள். நாய்களை நான் பாதுகாக்க வேண்டும், புலிகளை பாதுகாக்க வேண்டும், யானைகளை பாதுகாக்க வேண்டும், கழுதைகளை பாதுகாக்க வேண்டும், மனிதனை கிடையாது. எந்த சமுதாயம் இது? என்ன வகையிலான சமுதாயம்? மிருகங்களுக்கான ஒரு அரசாங்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது உலகம் அளவில். மனிதர்களுக்கான அரசாங்கம் இல்லை. உங்களுடைய ஒரே அதிபதி இறைவன் ஒருவன்தான் என்று இறைவன் கூறுகின்றான். அவனுக்கு நிகராக அதிபதி இல்லை. இதனை உங்களுடைய
இறைவனுடைய அறிவிப்பாக கொள்ளுங்கள். இப்பொழுதும் கூறுங்கள், உன்னை ஒருவனை தவிர இறைவன் இல்லை, எனக்கு பாதுகாப்பளிப்பையாக, என் குடும்பத்திற்கு பாதுகாப்பளிப்பாக இறைவனை என்று கேளுங்கள். இது நல்லருள். என்னிடம் நீங்கள் சமாதானமாக இருங்கள். நான் உங்களுக்கு நன்மையையும் சத்தியத்தையும் அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னிடம் நீங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும். இது இறைவனுடைய வாக்கு. இறைவனை விட்டால் கதி கிடையாது என்பதை கடைசி நேரத்தில் உயிர் போகும்போது கடவுளே என்று திரும்புகிறீர்களே, அப்பொழுதா? அல்லது இன்றே அந்த நிலைமையை நான் மேற்கொள்ள வேண்டும், இறைவனுக்கு நான் நன்றியோடு இருக்க வேண்டும். நிச்சயமாக இறைவன் நன்றி மறவாதவன். நான் இறைவனுக்கு நன்றியோடு இல்லாவிட்டாலும் இன்னமும் இன்றும் என்னை அவன் மன்னித்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். நான் வாழவில்லை. உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகளிலோ வெளியுறுப்புகளிலோ நோய்கள் கிடையாது என்பதை இப்பொழுது அறிய வேண்டும். உங்களுடைய மனதில் ஒரு நோய் ஏற்பட்டுவிட்டது. நாம் பொய்களை அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், பொய்களை அதிகமாக நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம், பொய்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் சத்தியமோ என்று கூறக்கூடிய அளவுக்கு டாக்டர்கள் வாழ வைப்பார்கள் என்று நான் பொய்யை நம்பிக்கொண்டிருக்கின்றேன். டாக்டர்களோ பொருள்களை பற்றி அறிந்திருக்கின்றார்கள். இந்த உறுப்பு இந்த உறுப்பு இந்த உறுப்பு என்ற பொருள்களை பற்றி அறிந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அது இருக்கக்கூடிய உயிரை பற்றியோ அது இயங்குவதற்கான உயிர் ஆற்றலை பற்றியோ தெரியாது. நீங்கள் இயங்குவதற்கு உயிர் வேண்டுமா என்று உங்களுடைய சிந்தனையை மேற்கொள்ளுங்கள். வேண்டும், உயிர்தான் வேண்டும். உடல் முக்கியமா, உயிர் முக்கியமா? உடல் உறுப்புகள் முக்கியம் என்று கூறக்கூடியவர்கள் டாக்டர்களிடம் செல்வார்கள். ஒவ்வொரு உறுப்பாக பார்க்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்டுகள் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு உறுப்பையும் வெற்றி எடுத்து விடுவார்கள். இப்பொழுதுதான் தெரிகிறது நமக்கு உயிர் வேண்டுமே, உயிர் போகிற மாதிரி இருக்குது, உயிரை காப்பாற்றுங்கள் என்ற அந்த ஒரு சத்தியம் அந்த நாளில் உங்களுக்கு வெளியாகும். இப்பொழுது நீங்கள் அறிய வேண்டும், ஒரே ஒரு அணு உயிர், இது 6 அடி உயரமுள்ள ஒரு மனிதனை படைத்து வெளியில் கொண்டு வந்து 100 ஆண்டுகள் வாழக்கூடிய சக்தியை அந்த ஒரு சிறு அணுவில் உயிரோட்டத்தை வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட மாபெரும் இறை ஆற்றல் மிக்க அவன் உங்களுக்கு வாழ்க்கை முழுமைக்கும் பொறுப்பேற்றுக் கொண்டான். அந்த பொறுப்பு உங்களுடையதல்ல. நான் வாழ வேண்டிய பொறுப்பு, எந்த விதத்தில் வாழ வேண்டும் அந்த பொறுப்பு இறைவனுக்கு சமாதானத்துடன் வாழ வேண்டும். என் இருதயத்தில் சமாதானம் குறையும் பொழுது என் நெஞ்சத்தில் என்னுடைய நோய்கள் உருவாகின்றன. அந்த 2 உறுப்புகளிலும் நோய்கள் உருவாகின்றன. சுவாசப்பைகளிலும் சுவாசத்திலும் சீர்கேடுகள், இருதயத்தின் இயக்கத்திலும் சீர்கேடுகள். நீங்கள் இருதய ஸ்பெஷலிஸ்டை பார்ப்பீர்கள், லங்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்ப்பீங்க, அவர்களால் ஒரு காலம் குணமாக்க முடியாது. அதற்கு பின் உயிராற்றல் வேண்டும். அந்த உயிராற்றலுக்கு மனம் என்ற ஒரு அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் என்னுடைய வாக்குகளின் மீது நீங்கள் சமாதானம் அடைந்தால் நிச்சயமாக பதட்டம் கிடையாது, சமாதானம். அந்த சமாதானம் உள்ள மனம் நெஞ்சத்தை பாதுகாக்கும், அந்த 2 உறுப்புகளையும் சீராக வைக்கும். இனி உங்களுடைய உள் உறுப்புகளில் எந்த நோயும் கிடையாது, உங்களுடைய வெளியுறுப்புகளிலும் நோய் கிடையாது. பயம் ஏற்படும் பொழுது வேகமாக துடிக்க ஆரம்பிக்கின்றது, வேகமாக மூச்சிழைக்க ஆரம்பிக்கின்றது, வயிறு ஏதோ பிசைவது போன்றிருக்கின்றது. அதுக்கு பின்னர் தான் இதன் காரணமாக கைகள் நடுங்க ஆரம்பிக்கின்றன, நாக்கு நடுங்க ஆரம்பிக்கின்றது, பேச்சு கிடையாது, பார்வைகளும் கிடையாது, நிற்க முடியவில்லை, உட்கார்ந்து விடுகின்றேன், கை கால்கள் இயங்கவில்லை. இதற்கு காரணம் உள்ளுறுப்புகளில் மிக முக்கியமான 2 உறுப்புகள் நெஞ்சத்தின் உறுப்புகள். அந்த நெஞ்சத்தை பாதுகாப்பது நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய அருபமான மாபெரும் ஆற்றல் மிக்க ஒரு அமைப்பு மனம். அந்த மனதை நீங்கள் சமாதானமாக வைத்துக்கொள்ளும் வரையில் நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான கேடுகளும் கிடையாது. மனதை எப்படி சமாதானமாக வைத்துக்கொள்வது? நம்பிக்கை வேண்டும். எனக்கு சுகமாகும், கஷ்டங்கள் வரும்போது சுகமாகும் என்ற நம்பிக்கை வேண்டும். அதற்கு முன்பாக ஏன் இந்த சுகவீனம் ஏற்பட்டது, மனதிற்கு ஏன் இந்த பலவீனம் ஏற்பட்டது? நான் பேரருளாக இருக்கக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றலை நான் கவனிக்க தவறினேன். என் வாழ்க்கையில் பெரும் பகுதியில் இறுதியாக அது எனக்கு ஒரு இருதய இயக்கத்தினுடைய துடிப்பை உணரக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்தது. ஆரம்பம் முதலாக நீங்கள் குணமாக்கிக் கொள்ளுங்கள், சமாதானம் அடையுங்கள் என்று வேகமாக மூச்சரிக்கும் பொழுதும் அது அறிவித்தது, சீரழிந்து கொண்டிருக்கின்றது, பலவீனம் ஏற்பட்டு விட்டது, காப்பாற்றிக் கொள்ளுங்கள், சமாதானம் அடையுங்கள். எதை பற்றி உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது? கவலை வேண்டாம், பயம் வேண்டாம். சமாதானத்துடைய பொருள் கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம். நமக்கு இந்த 2ம் இருக்கின்றது எந்த நேரமும். நோய்கள் நிச்சயமாக உருவெடுத்து விட்டன, உள்ளுறுப்புகளிலும் வெளியுறுப்புகளிலும். வெளியுறுப்புகளில் நோய் இருக்குமானால் கண்டிப்பாக அது உள்ளுறுப்புகளின் பாதிப்பு. நீங்கள் மறுக்கக்கூடிய விஷயம் இதில் எதுவும் கிடையாது. உங்களுடைய மருத்துவம் கூறும்
இங்குதான் நோய் என்று ஒரு காலம் மூட்டு வலியை குணமாக்க முடியாது. தேய்ந்து போகும் வரையில் பிறகு உறுப்புகளை மாற்றுவார்கள். சத்தியத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள், இறைவனுடைய வாக்கு அத்தியாயம் 2 வசனம் 10, அவர்களுடைய இருதயங்களில் நோய் இருக்கின்றது. அத்தியாயம் 2 வசனம் 10, அவர்களுடைய இருதயங்களில் நோய் இருக்கின்றது. அந்த இருதயங்கள் என்ன? மனம் என்ற அமைப்பு. அந்த அமைப்பில் அவர்கள் நோய் கண்டுவிட்டார்கள். ஒவ்வொரு வருடத்திலும் கவலையும் பயமும் இருக்கும் நேரமெல்லாம் நீங்கள் எதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் கவலைப்படுவது நாளைய வாழ்க்கையில் எனக்கு மோசமான ஒரு நிகழ்வு நடக்க இருக்கின்றது என்பதை பற்றி கவலைப்படுகின்றீர்கள். அதை தடுத்துக்கொள்ள இயலவில்லை, இயலாமையை பற்றி கவலைப்படுகின்றீர்கள். இறைவனுடைய வாக்கு நாளைய விஷயம் உங்களுக்கு தெரியாது, அது மறைவாக்கப்பட்டது. இறைவனிடம் இருக்கின்றது நாளைய நாள் என்ன என்பது. ஆனால் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள் நாளைய நாள் உங்களிடம் இருக்கின்றது. அது இறைவன் கூறுகின்றான், இந்த வகையிலான எண்ணமானது வரம்பு மீறிய எண்ணமாக இருக்கின்றது. அடுத்த நிமிடம் நீங்கள் என்ன ஆவீர்கள் என்று தெரியாது. நாளைய வாழ்க்கை 7 ஜென்மங்களுக்கு உடைய வாழ்க்கையை இன்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் கைகளில் அது இருக்கிறது என்பதை போன்று. இவ்வளவுக்கும் நான் என்னுடைய பணம் என்ற அந்த கெட்ட வழிமுறையை தான் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். எந்த பணம் கூடாது என்று இறைவன் முதல் முறையாக அறிவித்து மரத்தை நெருங்காதீர்கள், அது விளைச்சல்கள், மனிதர்களுக்கான உணவு, அவற்றை இறைவன் பகிர்ந்தளிக்கின்றானே தவிர நீங்கள் அதை அபகரித்து அவர்களுடைய வயிற்றை காய வைத்து அவர்களை உங்களுக்கு அடிமையாக்குவது கூடாது. நீங்கள் அனைவரும் என்னுடைய அடிமைகள் என்ற அந்த ஒரு எண்ணத்தை இறைவன் ஏற்கனவே விதித்து பணத்தை விற்க சொல்லியிருக்கின்றான். இப்பொழுதும் கூட உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் 1 முறையோ 2 முறையோ இந்த சோதனை வருகின்றது. விலைவாசி உயர்ந்து விட்டது, விளைச்சல்கள் இல்லை. பிறகு திடீரென விலைவாசி குறைகின்றது, விளைச்சல் அதிகமாகிவிட்டது. தன்னுடைய அருளை காண்பித்துக் கொண்டிருக்கின்றான். மரத்தை அபகரித்தாலும் சரி, அவர்களுக்கும் அதன் பயன்படாது, விளைச்சல் இருக்காது. அப்படியே அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் இறைவனை மேற்கொள்ளுங்கள், நம்புங்கள். அங்கு உங்களுக்கு விளைச்சல் அதிகமாகும். விலைக்கு என்ற ஒரு தேவை இருக்காது, பணமும் உங்களுக்கு அவசியமில்லை. அவருடைய இருதயங்களில் நோய் இருக்கின்றது, வேறு எங்குமே நோய் இல்லை. அந்த இருதயம் என்பது மனம், இருதயத்தை இயக்கக்கூடிய, இருதயத்தின் 2 உறுப்புகளையும், மாபெரும் ஆற்றல் மிக்க அந்த 2 உறுப்புகளை, வெளியுறுப்புகளை இயக்கக்கூடிய இறை ஆற்றல், சமாதானம், கவலை வேண்டாம், உணவு என்னிடமிருந்து உங்களுக்கு இருக்கின்றது. இதனை ஏற்றுக்கொள்ளப் போகின்றோமா இல்லையா? இப்போது 2000 கிடையாது, நாளைக்கு இந்த 2000 ரூபாயும் இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. பேங்க்கில் இருக்குது, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பசி இருக்குது, சாவுன்னு சொல்லுவாங்க. என்ன செய்ய போகிறீங்க? எங்கு போய்கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். அவன் ஒருவனை தவிர உங்களுடைய எஜமானன் இல்லை. எனக்கு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாங்க, சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, சொல்லும் பொழுதெல்லாம் அவர்கள் உங்களுக்கு உதவுபவர்கள் இல்லை. மாறாக உங்களிடமிருந்து எடுத்துக்கொண்டு போபவர்கள், உங்களை பற்றி கவலைப்படாதவர்கள், உங்களுக்கு பதிலாக யானைகளையும் புலிகளையும் சிங்கங்களையும் விரும்புபவர்கள், நாய்களையும் விரும்புபவர்கள் உங்களை ஏன் விரும்பப் போகிறார்கள்? இறைவன் ஒருவனை கைவிட்டதன் காரணமாக நாம் நாய்களை விட கேவலமாக ஆகிவிட்டோம், புலிகள் சிங்கங்களை விட கேவலமாகிவிட்டோம். வனப்பகுதிகள் அவ்வளவும் மிருகங்களுக்கு, மனிதர்களுக்கு ஒரு புறாக்கூட அளவுக்கு கூட கொடுத்தால் ஏன் இந்த ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிற, எனக்கு டேக்ஸ் கொடு. எப்படிப்பட்ட ஒரு துன்பகரமான சூழ்நிலையை நீங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொண்டீர்கள். இப்பொழுது நம்புங்கள், பிரைம் மினிஸ்டரையோ சீஃப் மினிஸ்டரையோ உங்கள் கவனத்துக் கொண்டு வராதீர்கள். உங்களுடைய பத்திரிகைகளை படிக்காதீர்கள், உங்களுடைய செய்திகளை கேட்காதீர்கள். இறைவனுடைய அறிவிப்பை கேளுங்கள், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. சுகமடையுங்கள், சமாதானம் அடையுங்கள். கவலை வேண்டாம், பயம் வேண்டாம். இந்த 2ம் உங்களுக்கு மனதில் இருக்கிறதா இல்லையா? யார் பேசிக்கொண்டிருப்பது? அந்த கவலையும் பயமும் இல்லை என்றால் எனக்கு சமாதானம் நினைக்குமா, நினைக்காதா? வேண்டாம் என் இறைவனே என்று உங்களுடைய நெஞ்சத்தின் பக்கம் திரும்புங்கள். அது உங்களுடைய புண்ணிய ஸ்தலம். ஆனால் மனிதர்கள் பொய்களையே அதிகமாக கேட்டு பழகிவிட்டார்கள். இப்பொழுதும் கூட அந்த கவலை எப்படி நீங்கும் என்று தான் கேட்கின்றார்கள். அது எப்படி பயம் போய்விடும் என்று கேட்கின்றார்கள். நீ முயற்சி பண்ண வேண்டாமா என்று கேட்பார்கள். நாளைய நாள் என்னிடம் இல்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொண்ட பின்னர் சாந்தமும் சமாதானமும் தான் உங்களுடைய வாழ்க்கை என்று இறைவன் அறிவிக்கின்றான். அத்தியாயம் 3 வசனம் 19. சாந்தமும் சமாதானத்திற்கும் அப்பால்
அல்லாஹ் உங்களிடமிருந்து விரும்புவது எதுவும் இல்லை. இதற்காக உங்களிடம் எந்த கூலியும் கேட்கவில்லை. இது வேண்டுமா வேண்டாமா, அவ்வளவுதான். வேண்டும். வேண்டுதல் முடிந்துவிட்டது. என்னிடம் திரும்புங்கள், என்னிடம் பயபக்தியோடு இருங்கள், நான் கொடுத்திருக்கக்கூடிய சமாதானத்தை பாதுகாத்துக் கொள்ள முயலுங்கள். இப்பொழுது நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்யவில்லை. இப்பொழுது மனம் சமாதானமாக இருக்கின்றது. எப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அடுத்தது என்னங்கும் போது அங்கே தான் உங்களுக்கு கெட்ட செய்திகள், உங்களுடைய வழிமுறைகள் அவ்வளவும் உங்களுடைய மனதுக்கு வருகின்றது. நான் எப்படி வாழப்போகின்றேன் தெரியவில்லை. அதுவும் இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் வாழக்கூடிய நாம் அடுத்தது நம்முடைய பொருளாதாரத்திற்கு என்னென்ன தடைகள் வருமோ, வாழ முடியாத அளவுக்கு இன்னும் எவ்வளவு நெருக்கடி கொடுக்கப்பட முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் சூழ்ச்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் மனிதர்களுக்கு எதிராக. அவர்கள் உங்களை துச்சமாக மதிக்கின்றார்கள். நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து கவலையை மேற்கொள்ளாதீர்கள். இறைவனுக்கு கீழ்ப்படிந்து சமாதானத்தை மேற்கொள்ளுங்கள். யாரையும் குற்றம் குறைகள் சொல்லக்கூடாது. நான் என் இறைவனை மறந்துவிட்டு மனிதர்களை நம்பியதன் காரணமாக, இணை வைத்ததன் காரணமாக, இவர்கள் எனக்கு படியெடுப்பார்கள், இவர்கள் எனக்கு பணம் தருவார்கள், இவர்கள் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று நான் இறைவனை விட்டு மனிதர்களை இணை வைத்ததன் காரணமாக என் சமாதானம் கெட்டது. சாந்தத்திற்கும் சமாதானத்திற்கும் இறைவனுடைய வாக்கு ஒன்று மட்டும்தான். நீங்கள் இறைவனை நம்புபவர்கள் என்பதன் காரணமாக. இதில் இந்து சமாதானம், முஸ்லீம் சமாதானம், கிறிஸ்துவ சமாதானம் இருக்கா? இறை வாக்கு எல்லோருக்கும் சமமாக ஒரே மாதிரியாக அமைக்கப்பட்டிருக்கின்றதே. நீங்கள் எப்படி இவ்வளவு துண்டங்களாக பிரிந்தீர்கள்? நான் இந்த மதத்தை சார்ந்தவன், நான் அந்த மதத்தை சார்ந்தவன் என்று உங்களுக்கு விரோதமாக நீங்கள் எப்படி ஒரு கூட்டம் மற்றொரு கூட்டத்துக்கு விரோதமாக மாறினீர்கள்? மனிதர்களுடைய சூழ்ச்சிகளில் உள்ளது இது. பிரித்து ஆள வேண்டும். உங்களை ஒன்றாக்கிவிட்டால் ஆட்சியாளர்கள் வாழ முடியாது. இந்த ஆட்சியாளர்கள் பாதிரிமார்களிடமிருந்தும் மதவாதிகளிலிருந்தும் கற்றுக்கொண்டார்கள். பிரித்து பின்னர் நாம் ஆள முடியும் என்பதை இறைவன் கூறுகின்றான். நீங்கள் ஒரே சமுதாயமாக இருக்கின்றீர்கள் மனசாட்சியத்தின் அடிப்படையில். அங்கு இறைவனுடைய வாக்கு உங்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கும். வெளிப்படையான வழிகள் நீங்கள் போகும் பொழுது நாம் மனிதர்களுடைய சடங்குகளையும் சமுதாயங்களையும் பின்பற்றி நாம் தொலைந்து விடுகின்றோம். உங்களுடைய மனதை கேளுங்கள். நீங்கள் ஒரு சமுதாயமாக மனிதன், மனிதத்துவம், மனிதம் என்ற அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய மறைவான அந்த உள் உணர்வாக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இறை ஆற்றல் உங்களுக்கு அறிவிக்கின்றது. நீங்கள் மனிதாபிமானத்துடன் நடக்க வேண்டும். இப்பொழுதும் மீண்டும் உங்களை கேளுங்கள். கிறிஸ்துவ மனிதாபிமானம், இந்து மனிதாபிமானம், முஸ்லீம் மனிதாபிமானம் என்று இருக்கின்றதா? இல்லை. உங்களுடைய நல் அருள் உங்களுடைய தேவைகளை அருபமான மாபெரும் ஆற்றலை கொண்டு உங்களுடைய நெஞ்சத்தை அடக்கி ஆடக்கூடிய அந்த தேவையை அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் சாந்தத்தையும் சமாதானத்தையும் விரும்புங்கள். நீங்கள் என்பது மனிதனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அந்த மனிதனுக்கு இறைவனுடைய ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றல் காரணமாக உங்களுக்கு விளைச்சல்கள் பெருகும். வானங்களிலிருந்து தாரை தாரையாக உங்கள் மீது மழை பொழியும் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிய வேண்டும். அந்த நெஞ்சத்தின் இறைவனை நீங்கள் இப்பொழுது உங்களுடைய இறை ஆற்றலாகவும், இறைவனுடைய நற்குணங்களாகவும், இறைவனுடைய மாபெரும் பாதுகாப்பாகவும், இறைவனுடைய இருப்பிடமாகவும் இப்பொழுது நீங்கள் அமைக்க வேண்டும். சொல்வது அவ்வளவும் சத்தியம்தான் என்று உணரும் பொழுது நான் இப்பொழுது என் இறைவனுக்கு கட்டுப்படுகின்றேன். ஆனால் உங்களுக்குள் பொறாமை இருக்கின்றது. அவன் என்னை விட நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். நான் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் என்னை விட அதிக பொருள் கொண்டிருப்பான் வந்துவிட்டால் பொறாமை ஏற்படுகின்றது. பொருளில் வாழாதீர்கள், அருளில் வாழுங்கள். உங்களுடைய இருதயத்தில் நிச்சயமாக பொய்கள் நிரம்பிவிட்டன. பொருள்கள் தான் வாழ்க்கை என்ற அந்த பொய் நிரம்பிவிட்டது. அதன் காரணமாக உங்களுடைய நோய்களை நான் பெருக்கிவிடுவேன் என்ற இறைவனுடைய எச்சரிக்கை நிச்சயமாக இருக்கின்றது. அத்தியாயம் 2:10. அவர்களுடைய இருதயங்களில் நோய் இருக்கின்றது. அவர்களை பொய்களையே, பொருள்களையே அதிகமாக நம்புகின்றார்கள். பொருள்களுக்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய அருளை அவர்கள் நம்புவதில்லை. இதன் காரணமாக அவர்களுடைய நெஞ்சத்தின் நோய்களை நான் அதிகமாக்கிவிட்டேன். இனி ஒவ்வொரு நாளும் அவர்கள் தங்களுடைய உள் உறுப்புகளின் நோய்களாலும் வெளியுறுப்புகளின் நோய்களாலும் அவர்கள் கஷ்டப்படுவதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது. சாந்தத்தையும் சமாதானத்தையும் விரும்பாத வரையில் இறைவனிடம் எந்த விதமான வழியும் உங்களுக்கு பிரார்த்தனையாக அமையாது.
இப்பொழுது உங்களுடைய இதயத்தின் பக்கம் திரும்புங்கள். சாந்தத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க நான் கடமைப்பட்டுள்ளேன் என்று நீ அறிவித்ததை ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. எனக்கு சாந்தமும் சமாதானமும் வேண்டும். இதற்கு மேலாக என்ன பொருள் புரிகிறதோ தேவையில்லை. அருள் வேண்டும். அது மறைவானது, பொருள் பார்க்கக்கூடியது. அந்த அருளுக்கு பொருளை இணையாக்காதீர்கள். இணை வைப்பை நிச்சயமாக இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை. படைப்பவன் வேண்டுமா, படைத்த பொருள்கள் வேண்டுமா? உணவுப் பொருள் முதற்கொண்டு படைக்கப்பட்டு விட்டவை. இனி அவன் உங்களுக்காக அளவை அதிகரிப்பான். பதுக்கப்பட்டுவிட்டதன் காரணமாக, பணம் கொடுத்தால் தான் தருவேன் என்று சொன்னதன் காரணமாக உங்களுக்கு அவன் வாக்களிக்கின்றான். நான் படைப்பவன். படைப்பவனுக்கு நிகராக உங்களுடைய மனிதர்களுடைய சூழ்ச்சி எதுவும் நிலைக்காது, அவ்வளவும் பட்டு போகும். இப்பொழுது படைப்பை நம்புங்கள். நான் உங்களுக்கு வகை வகையான தானியங்களையும் காய்கறிகளையும் பழங்களையும் மாமிசங்களையும் இறைச்சிகளையும் நான் உங்களுக்கு உருவாக்குவேன். கொடிய மிருகங்கள் அவ்வளவும் நீக்கப்பட்டுவிட்டு அங்கு கால்நடைகளை நான் உங்களுக்காக கொண்டு வருவேன். ஏற்றுக்கொள்வீர்களா என்று இறைவன் கேட்கின்றான். படைப்பவன் நான். உங்களுக்கு பொடியும் சிங்கமும் மிருகங்களும் யானைகளும் வேண்டுமா, கால்நடைகள் வேண்டுமா? எங்கு பார்த்தாலும் பாலாறுகள் ஓட வேண்டுமே, அந்த மாதிரியான அளவுக்கு உங்களுக்கு மடிகளை சுமக்கக்கூடிய அந்த கால்நடைகள் வேண்டுமா, வேண்டாமா? வேண்டும். படைப்பவன் யார்? விவசாயிகள். நாங்கள் உங்கள் காய்கறிகளை படைக்கின்றோம் என்று கூறுகின்றார்களே, அதே மாதிரியே படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கோழி வளர்க்கின்றோம் என்று கூறி அவ்வளவையும் நச்சுக்களாக மாற்றிக்கொண்டு இவர்கள் வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் படைப்பாளர்கள் என்பதை காட்டுவதற்காக வேண்டி. ஒரு நாளைக்கு 10 கோடி ஆடுகள் வெட்டப்படுகின்றன. இவர்கள் படைப்பதை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா? ஆடுகள் இறைச்சிகளாக உங்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் 10 கோடி ஆடுகள் வெட்டப்படுகின்றன. இதை படைப்பவன் யார்? எங்கேயாவது ஆட்டு பண்ணை வச்சுக்கிட்டு அந்த ஆட்டு பண்ணைகளில் வளர்க்குறாங்களா? விளைகிறது இறைவனுடைய அனுமதியை கொண்டு. இறைவனுக்கு கட்டுப்படும் பொழுது உங்களுக்கு விளையும். ஆக நீங்கள் உங்களுடைய பொருள்களிலிருந்து கொடுங்கள். இறைவனுக்காக அவன் உங்களுடைய பொருள்களை அதிகமாக்குவான். ஆனால் உங்களில் கஞ்சத்தனம் செய்பவர்கள் இருக்கின்றீர்கள். நீங்களோ தேவையுடையவர்கள். 1000 பொருள்கள் வைத்திருந்தாலும் தேவைப்படுபவர்கள். உங்களுடைய இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அத்தியாயம் 47 வசனம் 38. நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்க அழைக்கப்படும் கூட்டத்தினர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவன் ஒருவனை தவிர இறைவன் இல்லை என்றால் அவன் கொடுப்பான். நீங்கள் வைத்துக்கொள்ள பொருள்களை நம்பாதீர்கள், கொடுங்கள். இணை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களுடைய பொருள்களை எனக்கு பதிலாக, அருளுக்கு பதிலாக. இதிலிருந்து நீங்கள் கொடுக்காத வரையில் இறைவனிடமிருந்து எந்த பாக்கியமும் கிடையாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பாக்கியமிக்க வாழ்க்கைக்காக அவனுடைய அருளை கொண்டு பாக்கியங்கள் நிரப்பமாக இருக்க வேண்டும். அவனுடைய அருள் வேண்டுமென்றால் அவன் கூறுவதை கேளுங்கள். நீங்கள் பொருளாக வைத்திருப்பது ஒரு நாள் அழிந்துவிடும், கூடிய சீக்கிரம் அழிந்துவிடும். எத்தனை ஆயிரம் கோடிகள் ஒரு நாள் அடைந்துவிட்டன. மனிதர்களுடைய சூழ்ச்சிகளே உங்களை சொந்து கொள்ளும். ஆனால் இறைவனை நம்பும் பொழுது மனிதர்களுடைய சூழ்ச்சிகளுக்கு மேலாக இறைவன் உங்களுக்கு பகிர்ந்தளிப்பவன். உங்களுடைய பொருள்களை கொடுங்கள். தண்ணீர் வாரி இறைக்கும் பொழுது ஊற்றுக்கள் பெருகும். உங்களுடைய பொருள்கள் கொடுங்கள், நான் அதில் அதிகரிக்கின்றேன். உயிரோட்டமுள்ள பொருள்களாக, உணவாக. பணம் என்ற நாசமான போனதை கேட்காதீர்கள். அது உங்களுக்கு அடுத்தபடியாக, உங்களுடைய தேவைகளுக்கு அடுத்தபடியாக அதனையும் தருகின்றேன். அதனை பிரதானமாக கொள்ளாதீர்கள், அருளை பிரதானமாக கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு அமைதி அளித்திருக்கின்றேன் இப்பொழுது. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் பாவம் செய்வர்களாக இருக்கின்றோம். அதனை நாம் அறிந்தவர்கள் தான். இன்று நான் என் பாவத்திலிருந்து விடுவித்துக் கொண்டவனாக இருக்கின்றேனா என்பதை நான் கேட்கும்பொழுது நிச்சயமாக நான் பாவியாகத்தான் இருக்கின்றேன். நிறைய பாவங்கள் இருக்கின்றன, மனச்சிகள் இருக்கின்றன. பயப்படுகின்றேன் இப்பொழுது. என் இறைவனே, என்னிடம் இருக்கக்கூடிய இந்த அமைதி என்னுடைய மானக்கேடான எண்ணங்களின் காரணமாக, என்னுடைய பாவங்களின் காரணமாக அது தொலைந்துவிட வேண்டாம். அதனை நீக்கிவிடாது இருப்பாயாக. என் நெஞ்சத்தை பாதுகாத்துக்கொள். என் மனதை நீ சமாதானப்படுத்தி வை. அனைத்தும் உன்னிடமே இருக்கின்றன. உன்னுடைய பெயர் சமாதானம் அளிப்பவன். உன்னை தவிர சமாதானம் அளிப்பவன் இல்லை என்ற இறைவனிடம் நீங்கள் திரும்புங்கள். அவன் ஒருவனை தவிர இல்லை. அந்த ஒருவனுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன. சமாதானத்தை அளிப்பவன் சலாம் அவனுடைய பெயர். உன்னை தவிர எனக்கு சமாதானம் அளிப்பவன் இல்லை என்று கூறுங்கள். ஒருவருக்கு சலாம் சொல்லும் பொழுது, சாந்தி என்று கூறும் பொழுது, அமைதி என்று கூறும் பொழுது, அமைதி அளிப்பவனிடம் நான் உங்களுக்காக பிரார்த்தனை மேற்கொள்கின்றேன் என்பது பொருள். உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், உங்களுக்கு சமாதானம் ஏற்படட்டும். உங்களுக்கு சலாம் என்று கூறும் பொழுது அவனிடமிருந்துள்ள பிரார்த்தனையாக நான் கூறுகின்றேன் தவிர நான் கொடுக்குற மாதிரி சலாம் சலாம் என்பது இல்லை. அப்படியானால் ஒருவருக்கொருவர் நற்செய்தியை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால்
மற்றவர்களுக்கு சமாதானத்தை விரும்புங்கள், அவர்கள் மீது பொறாமை கொள்ளாதீர்கள், அவர்கள் மீது பகைமை கொள்ளாதீர்கள். யார் மீது பகைமை கொண்டிருக்கின்றீர்களோ, அடித்துவிட வேண்டும் என்ற அளவுக்கு பகைமை கொண்டிருக்கின்றீர்களோ, அந்த அதிகாரம் உங்களிடம் இருக்குமானால் அவர்களை அடித்திருப்பீர்கள். உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. அப்படியான வாழ வைத்துக் கொண்டிருப்பவன் யார்? உங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய வாழ்விப்பவன், உயிரளிப்பவன், அவனுடைய பெயர். அவனுக்கு விரோதமாக நீங்கள் பகைமை கொண்டீர்களா? யார் மீது நான் கடுமையான கோபம் இருக்கின்றதோ, நாசமா போக என்று சொல்வதற்கு முன்பாக வாழ வைத்துக் கொண்டிருப்பவன் அவன், அவனுக்கு மிஞ்சிக் கொண்டு நான் பேசுகின்றன என்பதை பயப்பட வேண்டும். என்னுடைய கதி என்ன ஆகும் என்பதை நான் பயப்பட வேண்டும். அருளில் நீங்கள் வாழ வேண்டும், அருட்கொடைகளில் நீங்கள் வாழ வேண்டும், பாக்கியங்களில் நீங்கள் வாழ வேண்டும். சமாதானத்தை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவனிடமிருந்து இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த சமாதானம் உங்களை விட்டும் போய்விடக்கூடாது. உங்களுக்கு உணவளிப்பவனும் அவன்தான், உங்களுக்கு நோய்களிலிருந்து பாதுகாத்து சுகம் அளித்து கொண்டிருப்பவனும் அவன்தான். உங்களுடைய வாழ்க்கையின் மீது நீங்கள் சமாதானத்தை விரும்பும் பொழுது இவ்வளவும் கைகூடி வரும். நீங்கள் உங்களை ஒருவருக்கு மற்றவர் வித்தியாசமானவர்கள், விரோதமானவர்கள் என்று நீங்கள் மனிதர்களுடைய அமைப்புகளை கொண்டும் மனிதர்களுடைய வழிமுறைகளை கொண்டும் விரோதம் பாராட்டாதீர்கள். இறைவனுடைய அனுகிரகமும் அவனுடைய பாக்கியமும் நமக்கு நிறைந்து நிற்கும். ஒரு காலம் மனிதர்களை விரோதமாக பார்ப்பது கூடாது. நாங்கள் வேறு இனத்தை சார்ந்தவர்கள் என்று எண்ணுவது கூடாது. உங்களை ஒரே இனமாக படைத்தான். உங்களுக்கான எச்சரிக்கையும் கொடுக்கின்றான். அத்தியாயம் 6 வசனம் 159. யார் சமாதானம் என்ற அந்த ஒரு வார்த்தையை விட்டும் இறை பாக்கியத்தை விட்டும் விலகி தங்களிடையே உள்ள பொறாமையின் காரணமாக கூட்டங்களாக பிரிந்தார்களோ, அவர்களோடு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கூடாது என்று. நாங்கள் இந்துக்கள் என்று கூறும்பொழுது மனித சமுதாயத்திலிருந்து வேறுபட்டு நான் இருக்கின்றேன். ஆனால் மனித சமுதாயத்தினுடைய மனிதத்துவம் கொண்டிருக்கக்கூடிய மனசாட்சி எல்லோருக்கும் பொதுவானது. அதை நீங்கள் பிரிக்கவே முடியாது. நல்லது வேணுமான்னு கேட்டால் 3 கூட்டமும் நல்லது வேணும்னு சொல்கிறோம். அப்போ எப்படி நீங்கள் தனியான பிரிவு என்று கூறினீர்கள்? யாருக்கும் நோய்கள் கூடாது என்று யாருக்கு கூடாது? யார் வேணும் பொறாமை கூடாது தானே? கூடாது. சத்தியம் ஒன்றாக இருக்கும் பொழுது சத்தியத்திலிருந்து வேறுபட்டதன் காரணமாக நான் பிரிந்தேன். இனி சத்தியத்தின் பக்கம் திரும்ப முடியாது. எனக்கு கடவுள் கிடையாது, இறைவன் கிடையாது, அல்லாஹ் கிடையாது, எனக்கு எந்த விதமான நாதியும் இல்லை என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த சீரான அமைப்புக்கும் வாழ்க்கைக்கும் என்பதை இப்பொழுது அறிய வேண்டும். சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் நான் இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவன் என்று கூறாதீர்கள். என்னை மனிதாபிமானம் உள்ள மனசாட்சியத்தோடு உள்ள உனக்கு விரோதமாக இணை வைக்காத வாழ்க்கையை, உன்னுடைய அருளை மட்டுமே நம்பக்கூடிய வாழ்க்கையை கொண்டு என்னை நீ உனக்கு உரித்தாக்கிக் கொள்வாயாக என்று தனித்தனியாக நீங்கள் ஆகாத வரையில் உங்களுடைய இறைவனிடமிருந்து எந்த விதமான பிரார்த்தனையும் உங்களுக்கு கிடையாது. இப்பொழுது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கவலையெல்லாம் நீங்கள் மனசாட்சியத்தை துண்டாக்கியதன் காரணமாக ஹிந்து மனசாட்சியம், முஸ்லீம் மனசாட்சியம், கிறிஸ்துவ மனசாட்சியம் என்று நீங்கள் பிரித்துவிட்டீர்கள். அப்படி ஒன்று கிடையாது. பொருளின் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய அடையாளங்களை மாற்றிக்கொண்டீர்கள். வேஷங்களின் அடிப்படையில் உங்களுடைய அடையாளங்களை மாற்றிக்கொண்டீர்கள். இறைவன் கவனிப்பது உங்களுடைய உள்ளத்தை. நெஞ்சத்தில் இருப்பதையெல்லாம் இறைவன் நன்கறிந்தவன் என்று இறைவன் கூறுகின்றான். மனிதர்களிடம் வித்தியாசமாக நாம் வரக்கூடாது. மனிதன் என்ற அந்த மாபெரும் அந்தஸ்தோடு நாம் வர வேண்டும். இறைவன் இத்தகையோரை நேசிக்கின்றான், நன்மை செய்வரை நேசிக்கின்றான். நன்மையை விரும்புங்கள். தனித்தனியாக நீங்கள் ஆகாத வரையில் உங்களுடைய கூட்டங்களிலிருந்து நீங்கள் உங்களால் விலக முடியாது. இறைவனுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய அந்த பாக்கியங்களிலும் நுழைய முடியாது. நாம் கை செய்தப்பட்டவர்களாக ஆவதற்கு முன்பாக இன்று தனித்தனியாக நாம் திரும்புகின்றோம் இறைவன் பக்கம். எனக்கு என்னுடைய இறைவன், என்னுடைய உலகம் தனியாக ஒவ்வொருவருக்கும். இவ்விதமாக இருந்தால் மட்டும்தான் மனித சமுதாயம் ஒருமித்த சமுதாயம் இருக்க முடியும். நாங்கள் கூட்டமாக இருக்கின்றோம், நாங்கள் ஒருவரை பாதுகாத்துக் கொள்வோம் என்ற அந்த அடிப்படை இறைவன் வேண்டாம் என்பது பொருள். நாங்கள் இதை பாதுகாத்துக் கொள்வோம். இறைவன் வேண்டாம் என்பது அதனுடைய பொருள். எப்பொழுது நான் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை சார்ந்தவனாக ஆகிவிட்டேனோ, இறைவன் கூறுகின்றான், இந்த கூட்டங்கள் தனித்தனியாக பிறந்த கூட்டங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நீங்களும் சம்பந்தமுடையவர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். என்னுடைய அனுகிரகம் உங்களுக்கு வேண்டும் என்றால் தனித்து விடுங்கள். உங்களை நான் தனித்தே படைத்தேன், தனித்தே உங்களை நான் கைப்பற்றுவேன். கூட்டம் கூட்டமாக கைப்பற்ற போவதில்லை. உங்களுடைய விசாரணையும் தனித்தனியே. நீங்கள் இந்த குரூப்பை சார்ந்தவங்களா, நீங்கள் நரகத்துக்கு போங்க, இந்த குரூப்பை சார்ந்தவங்க சொர்க்கத்துக்கு போங்க. யார் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், முஸ்லீம்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் நம்புகிறோம் நரகம் சொர்க்கம் நம்புகிறோம்.
அப்போது உங்களில் இருக்கக்கூடிய கூட்டங்களில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள், இந்த கூட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கா? அங்கேயும் நரகவாசி இருக்காங்க இல்லையா? தனித்தனியாக ஆகுங்கள். அவரவர்கள் செய்த நன்மைக்கும் தீமைக்குரிய கூடி கொடுக்கப்பட இருக்கின்றது. நாங்கள் இந்த கூட்டங்கள் என்று எங்கு நீங்கள் கூட்டமாக இருக்கின்றீர்களே, எதனுடைய அடிப்படையில்? இறுதி வாழ்க்கை தனித்தனியே நீங்கள் எந்த அளவுக்கு இறைவனுக்கு பயந்தீர்கள், பக்தியோடு அவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சுகத்தை பாதுகாத்து கொண்டீர்கள். அது பக்திக்குரியது, பாதுகாக்க போற்றப்பட வேண்டியது. போற்றி பாதுகாத்துக்கொள்ளுங்கள். இருக்கக்கூடிய அமைதியையும் சமாதானத்தையும் போற்றி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இனி நான் மனித சமுதாயத்தை சார்ந்தவன், ஹிந்து மனித சமுதாயத்தை சார்ந்தவன், முஸ்லீம் மனித சமுதாயத்தை சார்ந்தவன், கிறிஸ்துவ மனித சமுதாயத்தை சார்ந்தவன் என்று கூறும்போது கடவுளையே 3 துண்டாக்கினீர்கள். நீங்கள் 3 துண்டாக்கக்கூடியவில்லை. இனி உங்களுக்கு பிரார்த்தனை ஒரு கேடா என்பதுதான் இறைவனிடமிருந்து. எப்படி அவர்களுக்குள் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கூட்டமும் முழுமையாக சொர்க்கம் இல்லை, அவர்களுடைய செயலுக்குரிய கூலிதான் என்று இருக்கும் பொழுது, இந்த உலகத்தில் எப்படி கூட்டங்களாக பிரிந்து கொண்டு நாங்கள் அனைவரும் ஒரு கூட்டம் என்று கூறினீர்கள், அவர்கள் அனைவரும் பகை கூட்டம் என்று கூறினீர்கள். சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள். தனித்தனியே படைத்தேன், தனித்தனியே கைப்பற்றுவேன், தனித்தனியே உங்களுக்கான தீர்ப்பு வழங்கப்பட இருக்கின்றது. இங்கு என்ன கூட்டம் என்று கேட்கின்றான். தனித்தனியான கூட்டம். நீங்கள் தனித்தனியாக உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்பும் வரையில் உங்களுக்கு இறைவனிடமிருந்து அனுகிரகம் இல்லை. ஒரு நோய் வந்துவிட்டது, உயிர் பறிபோகப் போகின்றது என்று இருக்கும்பொழுது தனியாக திரும்புவீர்கள் என் இறைவனே என்று. அங்கு உங்களுக்காக பிரார்த்திக்க எவருக்கும் நாதி கிடையாது, எவருக்கும் அந்த தைரியமும் கிடையாது, அந்த நம்பிக்கையும் கிடையாது. அந்த நாளில் நீங்கள் இறைவனே என்று தனியாக திரும்புகிறீர்களே, இப்பொழுது திரும்புங்கள் நன்றாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில். இது எனக்கு இறைவன் இப்பொழுது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறு அற்ப சுகத்தை பக்தியோடு பாதுகாத்துக் கொள்கின்றேன். பயமும் இருக்கின்றது. கூட்டங்களை சாரமாட்டேன், தனித்து என் இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். கூட்டங்களோடு நான் இருக்கின்றேன் என்று இருக்கும் பொழுது இந்த கூட்டங்கள் என்னை பாதுகாக்கும். பகிரங்கமான எண்ணெய் வைப்பு. இறைவன் ஒருவனுக்கு பதிலாக இந்த கூட்டத்தில் நாடுகின்ற இவர்களை பாதுகாப்பார்கள் என்று. தனியே ஆகும்பொழுது இறைவன் ஒருவன் போதுமானவன் உங்களை வாழ வைக்க. உலகமே உங்களுக்கு விரோதமாக திரண்டாலும் சரி, இறைவனுடைய பாதுகாப்பு அதைவிட பலமானது என்பதை அறியுங்கள். இந்த உலக வாழ்க்கையில் இன்று முதலாக நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய இருக்கிறது என்பதை இன்று நீங்கள் அறியுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாற்றங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். சத்தியத்தின் மீது நீங்கள் விரும்புகின்றீர்களா, அல்லது பழைய மாதிரி இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் என்று கூட்டங்களாக பிரியப் போகின்றீர்களா? இந்த கூட்டங்கள் உங்களை வாழ வைக்கும் என்று எண்ணுகின்றீர்களா? நான் ஒருவன்தான் என்ற இறுதி நாளில் என் பக்கம் திரும்புவீர்களே, அந்த நாள் வரையில் இப்படித்தான் இருப்பீர்களா? அந்த நாளில் நீங்கள் திரும்பும்பொழுது நான் உங்களுக்கு இல்லை என்பதை உங்களுக்கு அறிவித்தது அது. இப்பொழுது உங்களுடைய சிந்தனை உங்களுக்கு அறிவிக்கும். உங்களுடைய இறைவன் மீது சத்தியமாக இன்று நம்முடைய பிரார்த்தனையானது, எங்கள் இறைவனே, நீ என்னை தனித்தே படைத்தாய், நீ எங்களை குடும்பமாக அமைத்தாய். உன்னுடைய அன்பும் அரவணைப்பும் எங்களுடைய இல்லை என்றால் நாங்கள் பிரிந்து விடுவோம். நாங்கள் உன் பக்கமே திரும்புகின்றோம். ஒருவரை ஒருவர் நாங்கள் தெய்வங்களாக ஆக்கிக்கொண்டு உதவியாளர்களாகவோ பாதுகாவலர்களாகவோ எங்கள் ஒருவரை ஆக்கிக்கொள்ள மாட்டோம். நாங்கள் பயப்படுகின்றோம். இந்த பயத்திற்கு நீ நம்பிக்கையை அதிகரிப்பாய், அருளை அதிகரிப்பாய். ஏற்றுக்கொண்டோம். எங்களை வாழ்விக்க இன்று முதலாக நீ பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. நிச்சயமாக எங்களிடம் எங்களுடைய பொறுப்பை ஒப்படைத்திட வேண்டாம். நாங்கள் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வோம் என்ற அந்த எண்ணத்தை கைவிட்டுவிட்டோம். ஆக எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய நெஞ்சங்களை விரிவாக்கம் செய்வாயாக. நாங்கள் ஒரே சமுதாயமாக இருக்கின்றோம். உன்னுடைய நாட்டுப்படி உன்னிடம் தனியாக நான் வந்துவிட்டதன் காரணமாக நீ இணைத்து வைக்கக்கூடிய முஸ்லீம், கிறிஸ்துவ, இந்துக்கள் என்ற அந்த அடிப்படையை நீக்கி மனிதன் என்ற அடிப்படையில் நீ எங்களை படைத்தாயே, அந்த அடிப்படையில் மனசாட்சியத்துடன் திரும்புகின்றோம். எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக. இன்று முதலாக நம்முடைய குடும்பங்களில் கவலையோ பயமோ இல்லை. சமாதானம் உங்களுக்காக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அந்த சமாதானத்தின் காரணமாக நான் பொய்களையும் புரட்டுகளையும் மனிதர்களையும் நம்புவதில்லை. இறைவனுடைய அறிவிப்பை மட்டும் நம்புகின்றேன். என் அறிவை நம்ப மாட்டேன். என் இறைவனே, எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் இன்னும் நல்லறையும் நற்சிந்தனையையும் நல்லறிவையும் மாபெரும் ஆற்றல் மிக்கவனுடைய அருளை கொண்டு வாழ்வதற்கு நீ பொறுப்பேற்றுக்கொள். நிச்சயமாக நீ பொறுப்பேற்றுக்கொள்வதில் மகத்தானவன் என்பதையும் உன்னை தவிர கதியில்லை, அந்த ஒரு கதிக்கு நான் இன்று ஆளாகிவிட்டேன். அல்லாஹ் என்ற ஒரு பொருள் உன்னை தவிர கதியில்லை. நான் நெஞ்சத்தில் உன்னை கொண்டு விட்டேன். நீ நிச்சயமாக என் நெஞ்சத்தை கவனிப்பனாக இருக்கின்றாய். எனக்கு இன்று முதலாக கவலையும் பயமும் இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டு இன்று என் வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றேன்.